இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே அதனை நிர்வகிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்ப இருக்கக்கூடிய சூழலில் முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வருகிறது. மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி மற்றும் திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன், ராஜீவ் தவான் உள்ளிட்டோர் பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களது வாதங்களை முன்வைத்து இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரினுடைய வாதமும் என்பது ஒரு குறிப்பிட்ட வாதம் தான். அதாவது 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினால்தான் வகுப்புக்கு ஒரு சொத்தை நன்கொடையாக கொடுக்க முடியும் என்ற இந்த ஷரத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது மற்றும் அரசியல் சாசனம் ஒருவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த சுதந்திரத்திற்கு எதிரானது என்ற இந்த ஒரு புள்ளியை அனைத்து மூத்த வழக்கறிஞர்களும் பின்பற்றி தங்களது வாதமாக முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் பொழுதே நீதிபதிகள் 2 கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள். ஒன்று, இந்த வழக்கினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றமே மேற்கொள்வதா அல்லது உயர்நீதிமன்றங்களுக்கு அனுப்புவதா? அதே போல 2வது கேள்வி என்பது, ஒவ்வொரு மனுதாரர்களும் எந்த புள்ளியிலிருந்து வாதத்தை முன்வைக்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருந்த நிலையில் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்கள் சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே அந்த அறநிலைத்துறையை நிர்வகிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வகுப்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் பயனாளிகளால் அல்லது வகுப்பு தீர்ப்புகளால் வகுப்பு சொத்துக்கள் என நிறுவப்பட்டால் அது செல்லாது என்று கூறுகிறீர்களா? அந்த நடைமுறை தற்போதைய சட்டப்படி தொடர முடியுமா முடியாதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை. 14 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் உள்ள சொத்துக்கள் கூட வகுப்பு சொத்துக்களாக உள்ளன. உதாரணத்திற்கு ஜிம்மா மசூதி உள்ளது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை, திருப்பதி தேவசம் போர்டு உள்ளிட்ட இந்து கோயில் நிர்வாக அமைப்பில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளனரா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் வகுப்பு சொத்தை முடிவு செய்வது நியாயமானதா? பயனாளிகளால் வகுப்பு என ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் 2025ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அது செல்லாது என்று அறிவிக்க முடியுமா என பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் மத்திய அரசு சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தனது பதிலை அளித்து வருகிறார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.